இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு வந்து ஈஸியாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட் இயருக்கான டிப்ளமோ கோர்ஸு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து 2025-26க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ சீட்டு எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து 100 சீட்டு வந்து வழங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் கோட்டா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எடுத்து சாண்ட்விச் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% சீட் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கும் மெரிட் லிஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து, அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய ஃபோட்டோ இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், எஜுகேஷன் லோனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் முழுக்க. அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 டாட் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர், பார்ட் டைம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரல், இது வந்து 3 விதமான இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து 2ஆம் ஆண்டு சேர்றதுனா இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ரெகுலரில் வந்து 1ஆம் ஆண்டு படிக்கிறதுனால இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைமாக படிக்கிறதுனால இது வந்து படிக்கலாம். நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1ஆம் ஆண்டு ரெகுலருக்கான இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்மிட் உங்களுக்கான ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஓடிபி வந்து என்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே வந்து போயிடும். என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போயிட்டுனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற பேஜ் வந்து போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் வந்து செலெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஃபர்மேஷன், உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 வகையான ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் கோட்டா போட்டுக்காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்மிஷன் வந்து நாங்கள் வந்து போட்டு தரோம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அட்மிஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணி நாங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டு தரோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் 10th படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.